ப்ராடக்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். இது வந்து பாத்தீங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி என்னுடைய பாத்திரத்தை நான் க்ளீன் பண்ணது. ஆக்சுவலி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வச்சுட்டு நான் ஒரு வேலையா போனது அப்படியே சுத்தமா மறந்துட்டேன். பார்த்தேன்னா இந்த அளவுக்கு ஆயிருச்சு. ஸோ ஆல்ரெடி வெஸ்டேஜ்ல பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஹோம் மேக்கரா இருந்து இந்த வெஸ்டேஜ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீட்ல மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது கிடையாது. எந்த ஒரு குத்தமா இருந்தாலும் நீ வெஸ்டேஜ்ல நீ கவனம் செலுத்துற, நீ போனே பார்த்துட்டு இருக்க, அதனாலதான் இப்படி ஆச்சு, அதனாலதான் அப்படி ஆச்சு. நம்மளுடைய ஞாபகம் மறதி அவங்க சொல்ல மாட்டாங்க. வெஸ்டேஜ வந்து ஒரு பெரிய குத்தமா எடுத்து சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நடந்த போது இதை எங்கிட்ட தூக்கி ஒளிச்சு வச்சிடலாமா, எங்கிட்ட தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் எதுக்கும் டிஷ்வாஷை யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் மட்டும் நான் உள்ள விட்டுட்டு அது தண்ணிக்கு ஓரளவுக்கு நெப்பிட்டு கொதிக்க விட ஆரம்பிச்சு அது ஃபுல்லாவே எனக்கு ஏடா எடுத்துட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் நார்மலா சும்மா வந்து நான் இது பண்ணாவே ஃபுல்லாவே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கிளீனா இருந்தது, ரொம்ப எனக்கு ஹாப்பியாவும் இருந்தது. ஓகே. தென் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஆஹ் என்னுடைய பொண்ணுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு. சிக்கே விழுக்கல. ஒவ்வொரு தடையும் தலைக்கு குளிச்சு முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா பயங்கரமா அடியெல்லாம் வாங்குவோம் என் பொண்ணு. ஏன்னா சிக்கா இருக்கு ஊன்னு கத்திட்டு இருக்கும், அடிச்சும் போடுவேன். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டுனாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுல இருந்து எனக்கு வந்து ரிலீஃப் கொடுத்தது இந்த ஹேர் கண்டிஷனர் தான். தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் இதை அப்ளை பண்ணிட்டு இதை எடுத்தோம் அப்படின்னா சிக்கே விழுகல, அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஹேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்கா இருந்தது. ஓகே. தென் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணி நம்மளுடைய வெள்ளி பாத்திரங்களா நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் குரூப்ல பார்த்தேன். நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் நானுமே இதை வந்து ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி வெள்ளித்தோடு அப்படிங்கிறது ஒரு 6 மாசத்துக்கு மேல பயன்படுத்த முடியாது. இது 1 இயருக்கு வந்து பயன்படுத்தினது. அதுமே நான் வந்து கிளீன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கிளீன் பண்ணேன். எனக்கு அது வந்து பெஸ்டான ஒரு ரிசல்ட்டா கிடைச்சது. ஆஃப்டர் தட் இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். சோ 4 பேர் பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிறதுக்காக இது வந்து நான் ட்ரை பண்ணது. எனக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கை கொடுத்தது. இது என்ன பாக்ஸ், இதனால என்ன யூஸ் அப்படிங்கிறது கூட நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு அழகு பொருளா நான் ஒரு பயன்படுத்தினாலும் கூட இதை மத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணது. சோ சதாவரி இருக்கும், அதுக்கடுத்து ஆலோவேரா இருக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கால்சியம் டேப்லெட் இருக்கும். ஓகேங்களா. சோ அந்த பாக்ஸுக்கு ஏத்த மாதிரி பூ இருந்தது ஏத்த மாதிரி நான் அந்த வந்து கலர் நான் பிக் பண்ணியிருந்தேன். தென் இது வந்து பாத்தீங்கன்னா அக்ரி 82 அண்ட் அக்ரி மாஸ் அக்ரி ஹியூமிக் இது கொடுத்ததோட வந்த ரிசல்ட் தான் இது. சோ ரெகுலராவே எனக்கு வந்து காய் அப்படிங்கிறது குறையாம வந்துட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு டைமும் நான் ஷேர் பண்ணிருப்பேன். தென் அக்ரி 82 அண்ட் அக்ரி ஹியூமிக்கோட ரிசல்ட் நான் கொடுத்துருக்கேன். இது வேற செடி எல்லாம் கிடையாது. இது கொடுத்ததுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ இதே செடி தான் இதுவும். சரிங்களா. ஓகே. தென் என்னுடைய மெத்த மாடிக்கு மேல ஏறும்போதும் கூட பாத்தீங்கன்னா காயெல்லாம் வளைஞ்சு அப்படி தொங்கிட்டு இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு பறிக்கிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப பக்கமா தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்கு சைட்ல இது வந்து யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு பிளேஸா இருந்தது. அந்த இடத்துல நான் நிறைய ரிசல்ட் வந்து நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பயன்படுத்தி ரிசல்ட் எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து திரும்ப திரும்ப இது பார்க்கும்போது நம்மளுடைய அக்ரி ப்ராடக்ட் 4 பேத்துக்கு சொல்லணும், வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் கம்பேர் பண்ணி ஒரு ஒரு ப்ராடக்டா எடுத்து ஒரு டீ தூள் எடுக்கிறோம் அப்படின்னா 3 ரோசஸ்ல எவ்வளவு கிராம் எவ்வளவு ருபீஸ் போட்டிருக்காங்க, நேச்சர் கப்ஸ்ல எவ்வளவு கிராம் எவ்வளவு ருபீஸ் போட்டிருக்காங்க, ஏபிடி கோல்டு கப் சக்கரை எல்லாத்தோடய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேட் வந்து கம்மி. கிட்டத்தட்ட ஹாஃப் அண்ட் ஆஃப் ரேட்ல தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏபிடி கோல்டு கப்ல எல்லாம் டஸ்ட் டீ அப்படிங்கறத ஃப்ரண்ட் பேஜ்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 3 ரோசஸ்ல பாத்தீங்கன்னா கலருக்காகவும் நிறத்துக்காகவும் இதெல்லாம் வந்து அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் நம்ம இதுல வந்து எந்த ஒரு அடிஷனல் ஆக்ட் எதுவுமே கிடையாது. பியூரான டீ மட்டும் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கோங்க. தென் அதே போல ஃபேஸ் பவுடருமே பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்ல போய் நான் கம்பேர் பண்ணி வாங்கி அதை எடுத்துதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். இதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது நம்மளுடைய ப்ராடக்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மத்த ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப ரேட் வந்து ஹை தான். சரிங்களா. ஓகே. அடுத்து நான் வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா முல்லை கொடி வச்சிருக்கிறேன். சோ அதோடைய அதாவது எப்படின்னா கீழ வந்து மத்த செடிகள் இருக்கும், மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகளும் வச்சிருக்கிறேன். அக்ரி மாஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் எடுத்ததா நான் ஷேர் பண்ணிருக்கிறேன். அது அந்த முல்லை கொடியோட தண்டுகள்ல பாத்தீங்கன்னா அந்த பாவக்கொடி இருக்கும். சோ அதுல வந்து பிஞ்சு வச்சிருந்தது, பூ வச்சிருந்ததெல்லாம் கூட நான் போட்டோ எடுத்து போட்டிருந்தேன். சோ கீழே பாத்தீங்கன்னா சின்ன இடம் தான், லிமிடெட் பிளேஸ் தான். பட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்னால அவ்வளவு ரிசல்ட் எடுக்க முடியுது. சோ கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து என்னுடைய அந்த வேஸ்டான பிளேஸ்ல வந்து நான் நட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. சோ அது வந்து சுண்டக்காய் மரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய செடி இல்ல, மரமா ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அது கொடுத்திருந்தது. இதுதான் வந்து என்னோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லிமிடெட் பிளேஸ், வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. ஆஹ் ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்டு.
சரிங்களா? இதுல தான் அந்த பாவக்கொடி இருந்ததா நான் காட்டியிருந்தேன் இல்லையா? அந்த இது. ஸோ உங்களால வந்து அக்ரி ப்ராடக்ட்ல ரிசல்ட் எடுக்க முடியும்னு நீங்க நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ் சரிங்களா? ஸோ அக்ரி ப்ராடக்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? குடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? அப்படி இது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நல்ல ரிசல்ட் குடுக்கக்கூடியது அக்ரி மாஸ் அப்படிங்கிறது உண்மையிலே பவர்ஃபுல் ரிசல்ட் தான் அது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆம் வாட்டர் கேன்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த செடிகள்லாம் நட்டு வச்சு, அதுலருந்து வந்த எவ்வளவு பூக்கள்லாம் பூக்குது அப்படிங்கிறத சராசரியா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த ரிசல்ட் தான் இது. அது மாதிரி அக்ரி ப்ராடக்ட்டுக்கும் மத்த ப்ராடக்ட்டுமான ரிசல்ட்டோட நான் கம்பேர் பண்ணி இத ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. மத்த ப்ராடக்ட்ட வந்து கம்பெனி யூஸ் பண்ணும்போது வளர்ச்சி இல்ல அப்படிங்கிறதையும் கூட நான் வீடியோவா ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே. இது வந்து நான் டெய்லி கேர் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு நான் மாஸ்க் போயிட்டு வரும்போது நெறைய பேர் என்னோட ஹேர் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கு, லாங்கா இருக்குன்னு சொல்லும்போது, ஸோ அப்படியே எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்து நான் குரூப்ல போட்டது தான் இது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தேன். எனக்கிட்ட இருந்தது வந்து 3 ரோசஸ் தான் கம்பேர் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ அத வச்சு நான் எடுத்தது. இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, நான் கம்பேர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். தென் இது வந்து டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி, ஸோ அந்த கரைகள்லாம் வந்து எவ்ளோ கிளீனா வந்து போக்கியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அசுர் சோப் யூஸ் பண்ணதுல தேமல் மறைஞ்சதுக்கான ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஹைலைட்டடா குடுத்தது. என்னுடைய டீம வந்து இத அப்படியே கொஞ்சம் கைக்குள்ள கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட்டா நான் ஷேர் பண்ண ப்ராடக்ட்டுமே இதுதான். ஃபுட் கிரீம் வந்து யூஸ் பண்ணி என்னுடைய என் கால்ல இருக்கக்கூடிய பித்த வெடிப்புல எந்த அளவுக்கு கியூர் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுக்கும் ஜஸ்ட் ஒரு 20 நாள் தான் நான் பயன்படுத்தியிருப்பேன். அவ்ளோ கிளீனா இருந்தது எனக்கு கால். எனக்குமே ரொம்ப சூப்பரா புடிச்சிருந்தது. இந்த ப்ராடக்ட் மேல எனக்கு வந்து ரொம்ப பிலீவ் வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் கிரீம் கூட சொல்லலாம். அதுக்கடுத்து ஒருத்தவர் வந்து அக்ரி ப்ராடக்ட் கேட்டிருந்தாரு அப்படிங்கிறதுக்காக நான் குடுத்திருந்தேன். ஸோ இத நான் காட்டுறேன் பாருங்க. இது ஒவ்வொன்னும் வந்து பாத்தீங்கன்னா, நெட்டா இருக்கு. இது ஒரு செடி, இது ஒரு செடி, இது ஒரு நெட்டா இருக்கு. சரிங்களா? அப்ப அக்ரி ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, நான் வந்து அக்ரி ஹியூமிக், அக்ரி கோல்டு அப்படி அக்ரி ஹியூமிக், அக்ரி கோல்டு, அக்ரி 82 வந்து அடி உரமாவும், அக்ரி மாசம் வந்து மேல் உரமா குடுத்தேன். ஸோ செடியோட வளர்ச்சி பாருங்களேன். அந்த அது அது கேப்பே தெரியல. நல்லா வளர்ந்து எவ்ளோ பூக்கள் பூத்திருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அவருமே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணாரு. எனக்கு அனுப்புன ஃபோட்டோ தான் இது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி எல்லா ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பக்காவா இருக்கு. ஃபர்ஸ்ட்டா நம்ம அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்ததுதான் பார்த்தீங்கன்னா, இது. சரிங்களா? ஆ வந்தது இது. அதுக்கப்புறம் வந்தது இது. அதுக்கப்புறம் வந்தது இது. இப்ப வந்து லிமிட்டடா வந்து அன்லிமிட்டடா வந்து எனக்கு காய் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் வந்தபோது நான் வந்து ஷேர் பண்ணுவேன் குரூப்ல. அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளோட டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணி நான் எடுத்த இது. ஆஃப்டர் தட் எடுத்தது இது. பிஃபோரா இருந்தது இது. சரிங்களா? ஸோ 2மே கம்பேர் பண்ண ஃபோட்டோ வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ பிஃபோரா நான் இத போடும்போது கூட என்னுடைய ஃபிரெண்ட்ஸ் வந்து நான் ஸ்டேட்டஸ்ல போடும்போது கூட, "நீ பொய் சொல்ற" அப்படிலாம் சொன்னாங்க. நான் இத வந்து கம்பேர் பண்ணி போட்டபோது. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணேன். பாருங்க, நான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத கூட நான் எடுத்திருக்கிறேன். ஆஃப்டர் தட் அது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் கூட எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் ஷோ பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பர் தான். ஆ நம்மளுடைய ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கைப்பிடியிலலாம் இந்த மாதிரி வர்றது கிடையாது அந்த அளவுக்கு. சரிங்களா? ஸோ ரைஸ் ப்ரான் ஆயில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இது மாதிரி வர்றது கிடையாது. இதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நெனைக்கிறேன். இதுல லிமிட்டடா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுவுமே போயிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தின ஆயில்ல அது எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியது நமக்கு கண்டிப்பா வந்து உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதாவது நம்ம வந்து சட்டிகள வந்து பத்த வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஜிஸ்ஸுங்கிற ஒரு சத்தம் வரும். பார்த்திருப்போம் நானே. சரிங்களா? எவ்வளவுதான் காய்ஞ்சாலுமே இதுக்குள்ள போய் என்ன ஆகும் அப்டின்னா, ஆயிலும் அந்த தண்ணியும் மிக்ஸ் ஆகி உள்ள இருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு நம்ம அதாவது குழம்பு வந்து நெறைய நம்ம வந்து வைக்கிறோம் அப்டிங்கும்போது, உள்ள கலக்கிறதுக்குமே அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால உடல்நல கேடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ டிஷ்வாஷ் லிக்விட யூஸ் பண்ணினா நல்ல ஒரு ரிசல்ட் அப்டிங்கிறது இருக்கு. நம்மளோட ஆயில் யூஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு படிஞ்சதும் கிடையாது அப்டிங்கிறத நான் ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரிலேஷன் அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு அக்ரி ப்ராடக்ட்ட வந்து நான் அறிமுகப்படுத்தினேன். இந்த மாரி எங்க ப்ராடக்ட் இருக்கு. நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாரி அறிமுகப்படுத்தினேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து எந்த அளவுக்கு என் செடி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாரு. அடுத்தது நம்மளுடைய உரங்கள்லாம் குடுத்ததுக்கு அப்புறம், அது வந்து திரும்ப தளஞ்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ முன்னாடி இருந்த பூக்கும், ஆஃப்டர் தட் அவர் எடுத்த பூக்குமே நான் வந்து டிஃபரண்ட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தான் கான்ஃபிடன்ட்டா நானு அக்ரி ப்ராடக்ட் நல்லா கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி இறங்கி நான் எடுத்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இவ்ளோ விஷயங்கள நான் ஷேர் பண்ணதுக்கு. விஷ் யூ வெல் அண்ட் தேங்க் யூ லீடர்ஸ். ஸோ ப்ராடக்ட் மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா அது வந்து உங்கள வேற லெவலுக்கு கூட்டிட்டு போகும்.